ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தில் தான் பாருங்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான காலங்கள் வருது. வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கோயிலுக்கே நான் போகவே மாட்டேன்னு கூட இந்த ஒரு நாள் காலையில் 6:10 மணிலேருந்து 10:40க்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் கொடி மரத்தை சுற்றிலும் பாருங்கள் 27 முறை வளம் வரணும். அப்போ நம்ம எண்ணிக்கை விட்டுரும். அதுக்காக பாருங்கள், பூ 27 பூக்களை வச்சுக்கிட்டு அந்த கொடி மரத்தோட கூடிய பெருமாளையும் சுற்றி அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு போகிறப்ப வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த கொடி மரத்துக்கு முன்னாடியே அமர்ந்து உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் பெருமாள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடியக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மேலும் பாருங்கள், இந்த வைகாசி மாதத்தில் தான் சிறப்பானது முருகருக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நல்ல பலன் தரப்போகுது, எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா இல்லை வீடு கட்டுவோமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, வைகாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் வீட்டில் திக்பலம் பெற்று இருக்கார். இதை விட வேறு என்னங்க உங்களுக்கு வேணும்? இதுவே பெரிய சிறப்பானது தான். இதுவே பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ராசி அதிபதி திக்பலம் பெறுவது நடக்கும். உச்சபலம் என்பது வேறு, திக்பலங்கிறது வேறு. அப்போ இந்த மாதத்தில் நிறைய உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியம் நாளும் நினைச்சால் நீங்கள் நினச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி போகக்கூடியதாகவே உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிந்தனைகள் அவ்வளோ தூரம் வலுவானதாகவே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் பாருங்கள், வேலையில் உங்களுக்கு அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலையில் ரொம்ப அதிகமான மன அழுத்தம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுடைய மேலதிகாரி உங்களை பற்றிய ஒரு குறைகள் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதமானது இருக்கிறது. அப்போ சின்னதாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் நீங்கள் போகணும். அப்படி போகிறப்ப தான் நல்லாயிருக்கு. ரொம்ப பொறுமையாக இழுத்து பிடிச்சி நீங்கள் கொண்டு போகணும். ரொம்ப நீங்கள் பொறுமையாக போனால் மட்டும்தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களால் கொண்டு போக முடியும். ஆனால் மேலதிகாரியின் கவனிப்புக்கு கீழே நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா மேலதிகாரி உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை சில விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ மேலதிகாரியின் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. இப்போ வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே தான் கொஞ்சம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வருமானத்தை பற்றி கவலைகள் இல்லை. ஆனால் பாருங்கள், செலவுகள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் லக்னத்திலே உங்கள் ராசியிலேயே பாருங்கள் கேது உட்கார்ந்துருக்காரு. அதனால் பாருங்கள், குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்வீங்க, உங்களுடைய வாழ்க்கை துறை ஒன்று சொல்லுவாங்க, இல்லை அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்வீங்க. 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரிதலானது குறைவாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று முதல்ல நல்லா புரிஞ்சுதான் இருப்பீங்க. இந்த மாஸ்டர் நாசி அதிபதி அங்கே திக்பலத்தில் உட்காந்துட்டார்ல, அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. நீங்களும் கேட்க மாட்டீங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க. இதனால் மனக்கசப்புகள் மட்டும்தான் அதிகரிக்கும். அப்போ கொஞ்சம் புரிதல் வேணும் உங்களுக்கு. நண்பர்களுக்கு நல்லா முக்கியத்துவம்லாம் கொடுக்கீங்க செய்கிறீங்க. அதே அளவு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. அப்போ தானே சிறப்பாக இருக்க முடியும். அந்த தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்கள உங்களுடைய வாழ்க்கை துணையை சக மனிதராக நினச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் முன்னேற முடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் தயாராக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு சின்ன அளவில் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் முடியும். அது வெளிநாட்டு வாய்ப்புக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு சும்மாவது நான் போய் பார்த்துட்டு வந்துடணும், ஏதாவது சுற்றி பார்க்கவாது போகணும், அந்த மாதிரி நினச்சிருந்தாலும் சரி. வேலை போய் பார்த்து ஒரு குடும்பத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படி நினச்சிக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாருங்களேன், இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களால் வெளிநாட்டு யோகம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க சொல்லிட்டு எங்கேயாவது போய் பணத்தை போட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க, நண்பர்கள் ஆதாயம் இருக்குது, ஆனால் அவங்க மூலமாக அவங்க சொல்லி நீங்கள் பணம் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிறப்பான மாதமாக இல்லை. இப்போ முதலீடு செய்கிறப்பயே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்.
அவன் போட்டான் இவன் போட்டாங்கிறதுக்காக நீங்கள் ஒட்டி பணத்தை கொண்டு எங்கேயும் போட்டிங்கன்னா அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வராது. அப்போ இதனாலேயே பாருங்கள் மனசுக்குள்ளே குழப்பங்கள் மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் சின்னதாக ஒரு தியானம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் உங்களுடைய கவனத்தை வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்க முடியும். ஆனால் ஆன்மீகம் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஆன்மீக எண்ணங்கள் இருக்கும். அதற்குரிய அந்த முறையான வழிபாடுகள் செய்ய மாட்டீங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தடங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான நேரமாக தான் இருக்குது. புதியதாக வாய்ப்புகள் கிடைக்கும். அது எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி தான், புதியதாக ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது. திருமணம் தடை பெற்றவர்கள் திருமண யோகம் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுக்கு அப்போ உறவினர்கள்ட்ட கொஞ்சம் இதை பார்த்து கவனமாக நீங்கள் பேசிக்கணும். இது வரைக்கும் நல்லா இருந்த உறவுகள் கூட உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேல் வைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் தான் அதுக்கு கவனமாக இருக்கணும். என்ன இப்படி திடீர்னு பாரு சொல்லிட்டாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கவனக்குறைவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உறவுகள் மத்தியில் தேவையில்லாத வீண் பலி உங்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நல்ல செய்திகள் வரும், ஆனால் தாமதமாக வரும். கெட்ட செய்தி மட்டும்தான் உங்களுக்கு வேகமாக ஃப்ளேன் பிடிச்சி வரும். நல்ல செய்தி நடந்து வரும், மெதுவாக வரும். அது வர்றது நிலையானதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வரும், நீங்கள் நினச்சி வருத்தப்படலாம் நமக்கு சீக்கிரமாக வரமாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மிகவும் தாமதமாக வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. எது இருந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கையை மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. மாத இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் கடைசியில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பின இடத்துல சீட்டு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்போ எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையக்கூடிய நேரமாகவும் இருக்குது. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்து நிம்மதி இருக்கவிடாமல் போட்டு பிடுங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஆனால் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய நட்சத்திரத்தைப்படி உங்களுடைய லக்கணப்படி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் சரணாகதி அடைஞ்சிடுவாங்க உங்கள்கிட்டயே ஏன்னா வேண்டாம்ப்பா இவன்ட்ட போய் நம்ம இம்பு வச்சா நம்மளால் எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதாரணமாகவே பார்த்துறப்ப நல்ல ஒரு மாதம். உங்களுடைய பொறுமையும் புரிதலும் தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ள சென்று 2 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.